சமையல் டுடே நம்ம சேனலில் வெள்ளை பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். மசாலா பட்டாணி ரெசிபி. இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான். மழை காலத்தில், குளிர்காலத்தில், ஈவினிங் டைம் இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெள்ளை பட்டாணி பார்த்திங்கன்னா நைட்டே தண்ணியில் ஊற போட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 கப் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இந்த பட்டாணி ஊறி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வேகும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்திக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திட்டேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே 2 விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டாணி வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் 1 தக்காளி போதும். இது கூடவே சின்ன சைஸாக 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இது 2ஐயும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பச்சை மிளகாயும் தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். 2 விசில் வந்ததை ஆஃப் பண்ணிட்டேன். குக்கர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பட்டாணியும் பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. பாருங்கள், நம்ம எவ்வளோ மணி நேரம் ஊற வைக்கிறோமோ அது தகுந்தப்படி தான் இது வேகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கவே நல்லா ஊற வச்சுருந்தேன் பட்டாணி. அதனால் நான் 2 விசில் வேக வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து 6 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்க வச்சிங்கன்னா அப்படின்னா இது 4 விசில் நீங்கள் குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் பட்டாணி வேகும். இப்போ தண்ணி வடிச்சிட்டு பட்டாணி மட்டும் எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடாக இருந்ததுமே 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு ஜீரகம் எண்ணெயில் பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்தபடி நான் வந்து 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே 2 பச்சை மிளகா போட்டு தக்காளி வேறு அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போதும். பார்த்திங்கன்னா மசாலா பொடி போட்டு வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம பட்டாணி வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதே இதில் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம்.
5 நிமிஷத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா போட்டு பட்டாணி பாருங்கள் குக்கர் இருக்குது பாருங்கள். இதை ஒரு டைம் கிளறி விட்டுருங்க நல்லா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மழை காலத்தில் ஈவினிங் டைம் இந்த மாதிரி வெள்ளை சுண்டலில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்குது. இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.